ரொம்ப நன்றி சார். சீக்கிரமே நல்ல பதில் எதிர்பார்க்குறோம். ஜெய் கூட காண்டாக்ட்லேயே இருக்கு. அவர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். சரி சார், நாங்கள் கிளம்புறோம். வரேன் சார். மிஸ்டர் பரந்தாமன், எனக்கு ஹெட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆஹா, ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுது. விசு சார் மாட்டிக்க போறாரு. என்னம்மா ரொம்ப நேரமா தேடுற, இன்னுமா டைரி கிடைக்கல? கிடைக்கலையப்பா. இங்க இருந்தா கிடைச்சிருக்கும்ல, நீ கம்பெனில தான் வச்சிருப்ப. இல்லையப்பா, முருகன் கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டேன். அவன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிட்டான். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. இங்க இருந்து போனீங்க, எடுத்துட்டு போனீங்க? எடுத்துட்டு போனப்பா. எதுக்கும் தேவராஜ வீட்டுக்கு போன் பண்ணி கேளு. உள்ள வரலாமா? அடே, அவரே வந்துட்டாரே. உள்ள வாங்க சார். ஹாய் ஸ்வேதா. ஹே விஜய், வாடா. ஸ்வேதா, என்ன ஹோம்வொர்க் பண்றியா? ஆமா, நீ முடிச்சிட்டியா? வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல. நீங்க சீதாமாவை பார்க்க வந்திருந்தப்ப இந்த டைரி விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படியா? நான் எங்க மறந்து வச்சேனே தெரியாம இவ்வளவு நேரமா வீடெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நான் அப்பவே சொன்னேன் தம்பி, உங்க வீட்டுல தான் மறந்து வச்சிருப்பேன்னு. இது கேட்கல. சார், இத கொடுக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்து கலெக்ட் பண்ணிருப்பேனே. நீங்களும் வரதானே செய்யணும். டைரியில முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம், அதான் நானே கொண்டு வந்தேன். நான் இங்க வரேன்னு தெரிஞ்சதும் விஜய் அவர் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பிட்டாரு. இந்தாங்க உங்க டைரி. தேங்க்யூ சார். பரவாயில்ல. இது யாரு? இதுக்கு முன்னே இங்க இவங்களை பார்த்தது இல்லையே. பேச்சு என் தங்கச்சி. ஓ, ஹலோ. என்ன பேச மாட்டேங்கிறாங்க? புது ஆளை பார்த்து கூச்சமா? அப்படி இல்ல, அவளால பேச முடியாது. ஓ, ஐ எம் சாரி. சார், நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு இல்ல இருக்கட்டும். நான் இப்போ ஹோல்சேல் டீலர் எம்ஆர்கே ஏஜென்சிஸை பார்க்க போயிட்டு இருக்கேன். அன்னைக்கே உங்களுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு உங்களை கூட்டிட்டு போய் அவரை பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா என் கூட வரலாம். நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வரனே. இன்னைக்கே அவரை பார்த்துட்டா நல்லது தானே? சரிங்க மேடம். விஜய், நானும் ஆண்டி கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கோம். நீ உன் ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கியா? நான் வந்து அப்புறமா உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி டாடி. சரி, புறப்படலாமா? ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன்.
அப்பா நான் போயிட்டு சரிம்மா. வந்துடுறேன் நான் வரேன் வரேன் பிச்சி. சார் வரேன். நான் காலையில வீட்டை அப்படியே போட்டுட்டு போனதுக்கும் திரும்பி வரும்போது வீடு அவ்வளவு கிளீனா சுத்தமா இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரியாம நம்ம மேலே அக்கறை வச்சு யாரோ நமக்காக இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்களேன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சீதம்மா சொல்லிதான் உண்மை தெரிஞ்சது. சார் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். என்ன மேடம்? இவனுங்களா? இந்த ஆளுங்களை உங்களுக்கு தெரியுமா மேடம்? அப்படின்னா இவங்களை உங்களுக்கும் தெரியுமா? நீங்க மறுபடியும் அவங்கள எங்கேயாவது பார்த்தா முடிஞ்சா செல்போன்ல போட்டோ எடுங்க. அப்படி இல்லைன்னா வண்டி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க யார் சார்? இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? தூத்துக்குடி துறைமுகம் வழியா அனுப்ப நம்ம கம்பெனி எக்ஸ்போர்ட் குட்ஸ் எல்லாம் ஸ்டாக் வைக்க ஒரு குடவுனுக்கு ஆபீஸ்க்கும் இடம் தேவைப்பட்டது. இவங்க அந்த ஏரியாவில் பெரிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ். இவங்க கிட்ட இடம் கேட்டு ஒரு இடம் பார்த்து பிடிச்சிருந்து அட்வான்ஸும் பே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த இடத்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸை காட்டி 4 பேருக்கு வித்து இருந்தது தெரிய வந்துச்சு. அட்வான்ஸாவே பெரிய தொகையை கொடுத்திருந்தேன். உண்மை தெரிஞ்சு அட்வான்ஸை திருப்பி கேட்டா பணத்தை தர மாட்டேன்னு ஒரே தகராறு. அப்புறம் ஆளுங்களை வச்சு பேசி அப்படியும் பாதி பணம் தான் கிடைச்சது. அதுக்கும் மேல நெருக்கடி தந்தா வெட்டு குத்துன்னு நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு பயந்து வந்த வரைக்கும் லாபம்னு நான் திரும்பிட்டேன். ஆமா, இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? அது எனக்கு வேண்டிய ஒருத்தர் இவங்களை காட்டி ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க யாரு என்ன ஏதுன்னு அவருக்கும் சரியா தெரியல. மோசமானவனுங்க தான் சென்னைக்கு வந்திருக்கானுங்க. ஆனா பாவம், இவனுக்கு கிட்ட யார் மாட்டிருக்காங்கன்னு தெரியல. இவனுங்க தங்கியிருக்கிற இடம் தெரியட்டும், போலீஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்க உட்காருங்க, கிளம்புங்க. அனோ, வானே உட்காரு. என்ன அனுகோலம் அது? அதான் சாமியார் அம்மாவை பார்க்க போறோம்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனோம். உன்னோட தைரியம் எல்லாம் சித்தி சொல்லி கொடுத்து என் கன்னத்துல அரையிற வரைக்கும் தானா? கனவுல பார்த்த பாம்புக்கா இப்படி பயந்து சாவுற? ஏனோ உன் தைரியம் கட்ஸ் எல்லாம் எங்க போச்சானோ? பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊர்ல குயில்குடின்ற கிராமத்துல பிறந்த சித்திக்கு சென்னையில இருக்கிற மந்திரவாதியை தெரிஞ்சிருக்கேன். எப்படியே இந்த கயிறை கையில கட்டிக்கிட்டா கனவுல பாம்பு வராது, அப்படிதானே? கனவுல பாம்பு வராது சரி, நிஜத்துல பாம்பா பல பிரச்சனைங்க படம் எடுத்து ஆடுதே, அதையெல்லாம் என்ன பண்ண போற? மாப்பிள்ளைக்கு தெரியாம மறைச்சு வச்சு ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரிய வரும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு தெரியுமா? அந்த ராதா நமக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு வச்சிருக்கா. அதுல இருந்தாலும் அந்த கயிறு உன்னை காப்பாத்த போதா? என்னடா
இப்பதான் என் பொண்ணு பயத்துல இருந்து தெளிஞ்சிருக்கா. மறுபடியும் குழப்பலான்னு பாக்குறியா? நீ எந்த சிக்கல்லையும் மாட்டி விடாம இருந்தாலே இவ என் மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருப்பா. மாப்பிள்ளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா என்ன பண்ண முடியும்னு கேக்குற? ஏன் நீயே எல்லா உண்மையும் சொல்ல போறியா? இப்படி எல்லாம் மிரட்டி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்காத. உன் ஜம்ப ஒண்ணு இந்த வீட்டுல பலிக்காது. சாமியார் அம்மா கட்டிவிட்ட கயிறு வேலை செய்யத்தான் போகுது. அனுமா, மாப்பிள்ளை வந்ததுமே கயிறை கையில கட்டிவிடு. அந்த ராதா தானா வந்து விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடணும். மருமகனும் மகளும் சந்தோஷமா சேர்ந்து வாழத்தான் போறாங்க. என் மகளுக்கு எதிரா சதி செய்யறவங்க யாரும் இல்லாம போயிடுவாங்க. அத நீயும் பார்க்க தானே போற. அனுமா வா, இங்க இருந்தா இவன் உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பான். வா. உன் மகளும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அப்பதானே மாப்பிள்ளைய வச்சு நான் பணத்தை கறக்க முடியும். விஜய், உன் அம்மா எப்ப இறந்தாங்க? நான் குட்டி பாப்பாவா இருக்கும்போது. நீ உன் அம்மாவை பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன் போட்டோல. உங்க அப்பா வீட்டுக்கு வரவே மாட்டாரா? ஏன்? அவர் தான் அனு ஆண்டி வீட்டுல இருக்காரே. அவங்க யாரு? அவர் ஒய்ஃப். அப்ப உன் அம்மா என் அம்மாவை தான் அவருக்கு பிடிக்கலையே. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அம்மா தானு அம்மா சொல்லுவாங்க. வாங்க தம்பி. என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, குழந்தைங்க 2 பேரும் நாங்க வந்தது கூட கவனிக்காம பேசிட்டு இருந்தாங்க. அதான் இங்கே நின்னு என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது தனி உலகம். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார், டைம் ஆச்சு. சீத்தம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க. நான் கிளம்பணும். விஜய், வீட்டுக்கு போலாமா? போங்க டாடி. நீங்க அதுக்குள்ள வந்தீங்க. நாங்க இன்னும் விளையாடி முடிக்கவே இல்ல. ஹேய், அதுக்காக விளையாடிக்கிட்டே இருக்க முடியுமா? நைட் ஆயிருச்சுல, ஸ்வேதாவும் தூங்கணும்ல. வா போலாம். இப்ப 7 மணி தான் ஆகுது. இவ தூங்க லேட் ஆகும். ப்ளீஸ் டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறோம் டாடி. நோ விஜய், சீத்தம்மா தனியா இருப்பாங்க. நாம போணும். நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். சரிங்க சார், விஜய் இங்கே இருக்கட்டும். அவனை நான் காலையில கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுடுறேன். சரி டாடி, நான் காலையில ஆன்ட்டி கூட வந்துடுறேன். உங்களுக்கு தான் சிரமம். ஒரு சிரமமும் இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே விஜய், சேட்டப் பண்ண கூடாது. ஆண்டிக்கு தொல்லை கொடுக்க கூடாது. சரி டாடி. பை டாடி. நான் கூட மறந்துட்டேன். நீங்க இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்றா. இல்ல, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா சாப்பிடுறேன். சீத்தம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல. இப்ப நான் கிளம்புறேன். வரேன் மேடம். சரிங்க சார். வரல நல்லது தம்பி. விஜய், ஸ்வேதா கூட பத்திரமா இருக்கணும். ஓகே, போ விளையாடு. ஸ்வேதா, பாய். பாய் அங்கிள். வரேன் மேடம். வரேன் சார். வாங்க தம்பி. வரேன். விச்சு, நான் வந்தது கூட கவனிக்காம அப்படின்னு முக்கியமா படிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. அது என்னன்னு நீங்களா கவனிச்சு என்கிட்ட கேப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எங்க உங்களுக்கு என்ன பத்தின நினைப்பா இருக்கு? ஏய் அனு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உன்னை தவிர வேற என்ன நினைப்பு இருக்கு? ஆமா, உன்கிட்ட ஏதோ மாற்றங்கள் இருக்குன்னு சொன்ன. அது என்ன நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த சிகப்பு கயிறு. am I right? ஆமா, கயிறு எதுக்காக கட்டிருக்க? ஒரு கெட்ட கனவு வச்சு 4-5 பாம்புங்கெல்லாம் என்ன துரத்துற மாதிரி அதிபயங்கரமான கனவு. தூக்கத்திலேயே அம்மா காப்பாத்து அம்மா காப்பாத்துன்னு அலறி இருக்கேன். என் சத்தம் கேட்டு ஆண்டி ஓடி வந்து என்னை எழுப்புனாங்க. அப்ப கூட அந்த பயமும் நடுக்கமோ அடங்கவே இல்லை.
கனவுல பாம்பு வரக்கூடாதா? நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுங்கிறத காட்டுதா கனவுல பாம்பு வருமா? என்ன ஆபத்தா இருக்கும்னு நானும் ஆண்டியும் பேசிட்டு இருந்தப்போ அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லுச்சு. ரோட்ல ராதாவும் இன்ஸ்பெக்டர் வரதராஜனும் பேசினத அண்ணன் மறைஞ்சு நின்னு கேட்டிருக்கு. இங்க வேலை பார்த்த முருகனோட தங்கச்சி நம்மள பத்தி எதோ சொல்லிருக்கா போல. அத சம்பந்தப்படுத்தி பேசிருக்காங்க. ராதா நம்ம கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு நமக்கு எதிரான வேலையில இறங்கியிருக்கா. ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல விச்சு, உங்களுக்கும் தான். அதுதான் எனக்கு கெட்ட கனவா தோணி இருக்கு. அப்புறம் ஆண்டி அங்காளமாங்கிற பெண் சாமியார் கிட்ட எனக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க கிட்ட எனக்கு வந்த கனவை பத்தி சொன்னதும் ஒன்னும் பயம் வேண்டான்னு சொல்லி மந்திரிச்சு எனக்கு இந்த கயிறை கட்டி விட்டாங்க. உங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு உங்க கையிலயும் இந்த கயிறை கட்டிவிட சொன்னாங்க. அனு, இருங்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனி நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீங்க கட்டின தாலி இன்னும் ராதா கழுத்துல இருக்கிறதுனால தானே அவ உங்க மனைவிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கு. சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல அனு. இருக்கு. இல்லனா எதுக்கு எவனோ ஒருத்தன் குங்குமம் தர அத அவ எடுத்து வச்சுக்கிட்டது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆனா விச்சு, அவங்க இருக்கத பத்தி இப்பெல்லாம் நானே கேள்விப்படுறேன். நீங்க என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவ தனக்காக ஒருத்தனை தேடிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆனா தான் கழுத்துல தொங்குற தாலியை அறுத்தெறிஞ்சிட்டு நமக்கு மியூச்சுவல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நாமளும் நிம்மதியா வாழலாம். அது நாளைக்கு அவளுக்கும் நிம்மதி தானே. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல வேணாலும் வாழலாம் விச்சு. ஆ, ஆ. அவங்க ஜாலியா பழக அத மத்தவங்க தப்பா பேசக்கூடாதுன்னு நீங்க கட்டின தாலியை பாதுகாப்பா யூஸ் பண்ணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எப்படியாவது ராதா கிட்ட மியூச்சுவல் கன்சர்ன்ல கையெழுத்து வாங்க பாருங்க. அப்புறம் நாமளும் நிம்மதியா, முக்கியமா நீங்க நிம்மதியா இருக்கலாம். நம்ம பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட சுத்துறாங்கிற கவலை மனசுல இல்லாம இல்லையா விச்சு? அவகிட்ட இருந்து எப்படியாவது சைன் வாங்கிடுங்க. வாங்கிடலாம்.